உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது இப்போதாங்க நமக்கு ஆடி மாதம் ஆரம்பித்தது போல் இருந்ததுங்க. ஆடி மாதத்தினுடைய நம்ம முடிவுக்கும் ஆவணி மாதத்தில் தொடக்கத்தில் இருக்கிறோம். ஆவணி மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுங்க. ஒவ்வொரு வீடியோ பதிலும் ஒவ்வொரு ராசி பற்றியும் அதில் வரக்கூடிய 27 அதாவது 3 நட்சத்திரம் பற்றி பார்க்க இருக்கிறோம். மொத்தம் 27 நட்சத்திரம், ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம், அதாவது 12 வீடுகளில் நமக்கு 3வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, நீங்கள் எச்சரிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை விஷயம்லாம் இந்த வீடியோ போய் பார்க்குறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் எடுத்துன ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஓடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியெல்லாம் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியாவது மாற்றணுமா, கரெக்டாக இருக்கா, வாய்ஸ் தெளிவாக வருதா, விட்டுவிட்டு வருதா, கேப் படிக்குதா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் 2025. மிதுன ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்பது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த தொடர்ந்து நட்சத்திர சார்ந்த பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலைகள் என்ன? இப்போ ஆவணி மாதம் கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கிடைக்க இருக்குது. குறிப்பாக ஒரு உடல் ரீதியான பாதிப்புகள் விலக இருக்குதுங்க. அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் உச்சநிலை அடைபடுங்க. இதனால் உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்குதுனாக்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது குரு யோகம். 12 × 30 360 டிகிரி சுற்றக்கூடியது, 360 நாட்கள் 365 நாட்கள் சுற்றக்கூடியதுக்கு கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு குரு யோகம் அள்ளித்தருமா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் குரு யோகம் அள்ளித்தருமா? அப்போ பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. இதனால் ராசினருக்கு திருமணம் கைகூடு யோகம் ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ மிதுன ராசியை பொறுத்து பார்க்கும்போது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். மிதுன ராசிக்கு வாழ்க்கையினுடைய சாதகமான மாற்றங்களை கொண்டு வர இருக்குதுங்க. குடும்பம், வேலை, நிதிநிலை, ஆரோக்கியம் என ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, என்ன மாற்றங்களை எதிர்பார்க்க இருக்கீங்க, எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்லாம் விரிவாக இந்த வீடியோ பதிவு பார்க்க இருக்கிறோம். ஆவணி மாதம் 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கிரக நிலையுடைய படி, நம்ம கிரகனுடைய சஞ்சாரப்படி, கிரகனுடைய ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசினருக்கு ஆவணி மாதம் முழுவதுமே பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடியதுங்க. கிரகனுடைய சாதகமான சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் பற்றிய கவலைகள் இனி உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் குருவுடைய பார்வை 12ஆம் வீட்டை விட்டு தான் வீட்டில் இருக்கிறார். குரு யோகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருவது மிதுனராசி என்பதற்கு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்த வண்ணம் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுபகாரியம் படிப்படியாக நடைபெற இருக்குதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. தொழில் அதிக லாபம் இருக்க போகுதுங்க. ராசியிலே குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் திடீர் சுபகாரிய பேச்சுக்கு நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சாயத்துக்கள், சண்டைகள், பம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள்லாம் தடையின்றி நடைபெறும். மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க. பயணங்கள் அனுகூலமாக இருக்க போகுதுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 திருமணம், குடும்பம் மற்ற பிள்ளைகள்லாம் எப்படி இருக்க போகிறாங்க இந்த மாதத்தில்? சுக்கிர பயிற்சியால் மிதுன ராசினருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. செலவு தான், என்ன பண்ணுறது? அவருடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்படும் நல்லது, செலவு பண்ணுவது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் உடல் நலம், ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும், வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் கைகூட இருக்குது. அந்த வகையில் அதிக செலவுகள் உண்டாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும்.
படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும். இந்த பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நேரம் என்பதால் அவற்றை சுப விரயமாக மாற்ற முயற்சிப்பது நல்லது. ஆவணி மாதம் கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியமாக குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் நிகழ்க்கும். குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகளும் விலகி அடுத்த நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். பொருளாதாரத்தில் உச்சநிலை அடைய போறீங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது. புதிய பொறுப்பு, அந்த பேர் கேட்கும்போது எப்படா நம்ம ஒரு பொறுப்பு உட்கார கேட்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள்லாம் மகள் இருக்கும். உங்கள் பூர்வீக சொத்து இருக்கும், அண்ணன் தம்பி பங்கு இருக்கும், இதெல்லாம் பங்கிட்டு கரெக்டான உங்களுக்கு உண்டான பாகங்கள் வந்துச்சா அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் மகள் இருக்குதுங்க. அதற்கான ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். மிதுன ராசிக்கு திருமணம் கைகூடும் மாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம். நம்ம ரொம்ப நாட்களாக வாழ்க்கை துணை கிடைக்கவில்லையே, வரங்கள் கிடைக்கவில்லையே என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு லைஃப் பார்ட்னர், இந்த லைஃப் பார்ட்னர் சொல்லும் போதே உங்களுக்கு ஆஹா என்ன ஒரு வார்த்தைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம். ஆவணி பிறந்தால் கிட்டி மேலே சத்தம் வீட்டில் கெட்டியாகவும் பார்க்க வைக்கிறோம். அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வேலை எப்படி இருக்க போகுது, வேலையில மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், அது எப்படி இருக்க போகுது, வேலையுடைய முயற்சி கைகூடி வருமா, இதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்க. இது எப்படி இருக்க போது பார்க்குறோம். இந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வுங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது முக்கியமாக நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு 10,000 10,500 11,000 15,000 இந்த மாதிரி சம்பள உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது இலாக்கா பற்றிய சிந்தனைகளுக்கு அதுவும் கைகூடி வர இருக்குதுங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டுமா, உங்களுக்கு ரொம்ப நாளாக சரி இங்கே படிக்கலாம், நம்ம வெளிநாடு எல்லாரும் இங்கே படிக்கிறாங்க, நம்ம வெளிநாடுடைய படிப்பு எப்படி இருக்கும்போது அவங்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும்போது அந்த கல்வியை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. அங்கு வேலை பார்க்க வேண்டும் என்று கையிலே சம்பாதிக்க வேண்டும் என்ற கனவு கண்டவர்களுக்கு இப்போது கனவுகள் நனவாக இருக்குதுங்க காலகட்டம். அங்கே வேலை பார்க்கணும், இல்லை கையிலே சம்பாதிக்கணும், படிக்கணும், இதெல்லாம் கனவு கண்டிருப்பீங்களா, அந்த கனவுலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. ஆவணி மாத இறுதியில் செவ்வாய் பயிற்சியால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் இன்று முதலீடாக உங்களுக்கு மாறி அதிக விலைக்கு விற்பனை செய்து எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் பாருங்க. அது ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். தொழில் நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் அந்த எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் லாபம் இருக்குங்க. எப்படி நினைச்சு பாருங்க, ஆஹா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், எப்போதும் ஒரு 50 ரூபா எடுத்து வரோம் வச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு 55 ரூபா எடுத்து வர போகிறோம். அந்த 5 ரூபா நம்ம நினைப்போம், 5 ரூபாயுடைய அந்த லாபங்கிறது பார்த்தீங்களா, அது எண்ணற்ற, அதாவது நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதமாக இந்த ஆவணி மாதம். அதாவது குருவுடைய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது குரு பார்வை உள்ளவராக அர்த்தம். இப்போ பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தினுடைய மையப்பகுதியை மகிழ்ச்சி திருமணம் இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் துணிச்சலாக முடிவெடுக்க போறீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதிவு உண்டுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. இந்த மிதுன ராசிக்கு ஆவணி மாதம் 2020 பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது கவனமாக இருக்கணுமா, ஏதாவது பிரச்சனை வருமா, அதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு போகிறது மெயினாக அதுதானே நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு ஜாதகம் பார்க்க தான் சரி, ஒரு ராசி பலன்கள் பார்க்க சரி, இந்த மாதிரி ஏதாவது நம்ம எதிர்பாராத சம்பவம் நடக்க இருக்குதா, அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, அது முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேட்குறீங்க. பொதுவாக ஆவணி மாதம் பல வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அவருடைய எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. பெண்களுக்கு ஏற்படும் விரயங்களை விரயமாக மாற்ற திட்டமிடுவது நல்லதுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ராசி சார்ந்து பலன்கள் பார்த்தோம். இப்போ நட்சத்திர சார்ந்த மிதனராசி நண்பர்களுக்கு, மிதனராசினாம் போது மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். மிதன ராசியில் மிருக நட்சத்திரக்காரர்களெல்லாம் கோபத்தை குறைத்துவிட்டு உங்களுடைய நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த பாக்கிகள் வசூலாக இருக்குதுங்க. தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். போட்ட இடத்தில், அதாவது ஏற்கனவே எப்பயோ வாங்கி போட்ட ஒரு இடம் இப்போதைக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வனமாக இருக்குது இந்த மாதம். திருமணம் யோகம் கைகூடும், தொழில் யோகம் கைகூடும், எண்ணியவாறு நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த ஆவணி மாதம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நமக்கு மிதுன ராசியில் 2வது நட்சத்திரம்
திருவாதிரையில் திருப்பங்கள் உண்டாகுமா, திருவாதிரையில் பிறந்தமே திருப்பங்கள் இருக்குமா, இந்த மாதம் ஆவணி மாதத்தில் நல்லது ஏதாவது நடக்குமா, இல்லை இப்படியே தான் இது போகுமா என்பதை பற்றியெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் திருப்பங்கள் ஏற்படும் மாதமாகவும், அதாவது ஆவணி மாதத்தில் நடக்கின்ற இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு யோகம் அற்புதமான யோகமாக உங்களுக்கு அளித்தர இருக்கிறார். கல்யாணம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், தொழில் யோகம் எல்லாமே எண்ணியவாறு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது. அடுத்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். எப்போவுமே புலம்பல் அதிகமாக இருக்கக்கூடியது. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், ஏன் இப்படி செஞ்சோம், இதையெல்லாம் கேள்விக்குறியாக வாழ்க்கையில் வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பார்க்க இருக்கிறோம். உடல் உபாதைகள் நீங்கி நல்ல சுறுசுறுப்பம் காண போகிறீங்க. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் அகல போகிறீங்க. அகண்ட சந்தோஷம் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. நினைத்த இடத்தில் வேலை செய்வது, பிடித்த இடத்தில் வேலை செய்வது, இதுதான் விஷயம். நினைத்த இடத்திலும் பிடித்த இடத்திலும் ஒருவருக்கு வேலை கிடைத்து விட்டால் அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில்? நினைத்த இடத்தில் திருமணம் முடிப்பது, பிடித்த இடத்தில் வேலை செய்வது, அப்படி போன்ற விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றங்கள் திருமணமாக இருக்குது. புத்திர பாக்கியத காலகட்டம், இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் வரங்க கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். இனிமேல் குரு யோகத்தால் எல்லாமே ஏற்றமான காலமாக பார்க்க இருக்கீங்க. நேயர்களே, இதனால் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வழிபட தெய்வம் என்பது புதன் பகவானை திருவெண்காடு சென்று புதன் பகவானுக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு திருவெண்காடு போயிட்டு அர்ச்சனை செய்ய நல்லாயிருக்கும். சிவனை வழிபட்டு வாருங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள். நேயர்களே, இதுவரைக்கும் மிதுனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடு கிடைக்க பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.